கரெக்ட் சார். நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க. தெரிய வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. அது ஓகே, தேட்டர் கிடைக்கல. ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வரலான்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்தில் 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்கள் பெரிய ஹீரோ தான். நாங்கள் யாரையோ சும்மா கற்பனையாக நினச்சி திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேரி 2 வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவரு சும்மா கற்பனையாக பேசுறாரு, அதை கண்டுக்காத கிடையாது. விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சேன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாச்சிருக்கிறீங்க. அதான் அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிகாம் போடுற விஜய் தானே கலாச்சிருக்கீங்க சார். ரஜினி சாரும் பப்ளிகாம் போட்டிருக்காரு. இல்லையா அந்த ஸ்டைல்ல போல் எது இல்ல சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டு தாங்க போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாததா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல அது உங்களோட கற்பனை. அவர் விஜய் கலாய்க்க மாட்டார் சார், விஜய் ரசிகர் அவரு. சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் நடிகர்கள் வந்து தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க, ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாறிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து இப்போ அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருந்தது, அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்ல ட்ரை பண்ணேன். இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா? இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது? இல்ல சார், நாங்க இந்த கதையை வந்து 2024 மேவா ஜூனா 2024 மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை. 24 நான் சொல்றது போன வருஷம். எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு கதை எழுதுனது வந்து 2021 எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும். இன்னொன்று வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லெஸ்பியனாக மாறுது அப்படின்ட்டு வருது. ஸோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸை மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நினைக்கிறீங்க? அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் சொல்லவே இல்லையே சார். அந்த இடத்துல எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி இல்லை சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.